ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும், எத்தனை போராட்டம் இருந்தாலும் ஆண்டவருடைய துணை இருக்கும். அந்த போராட்டத்தை, அந்த பிரச்சனையை கடந்து செல்லக்கூடிய அந்த மனதைரியம், பக்குவம் எல்லாமே ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கும். சாதாரண பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசம் இதுதான். முந்தி நீங்கள் ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதிலே சோர்ந்து போய் முடங்கி போய் இருந்திருப்பீங்க. ஆண்டவரை அறிஞ்ச பிறகு அதை தாண்டி செல்ல உங்களுக்கு ஒரு பக்குவம் வந்திருக்கும். ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசமும் வந்திருக்கும். இப்போ நம்ம பைபிள்லாம் யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்ம விசுவாசிக்கும்போது, ஆண்டவரை உண்மையாக நம்பும்போது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், நம்மளை கைவிட்டுட்டு போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே பெருகும்போது கண்டிப்பாக ஆண்டவருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நிலைச்சு நிற்கும். ஆமீன், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இனிமையானது செய்யணும் அப்படின்னு